வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 457. கார்போஹைட்ரேட் நம் உடலுக்கு ஆற்றலை தருவதில் இருந்து இரத்தம் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உடல் வளர்ச்சி அடையவும் கார்போஹைட்ரேட்டு சத்து இன்றி அமையாதது. உணவுகளில் இருந்து விட்டமின்கள், புரதங்கள், தாதுக்கள் போன்ற ஏராளமான சத்துக்கள் கிடைக்கின்றன. மக்களிடையே சில தவறான கருத்துக்கள் நிலவி வருகின்றன. உடல் பருமன் அதிக சர்க்கரையை ஏற்படுத்தும் என அஞ்சுகின்றார்கள். ஆனால் கார்போஹைட்ரேட் மிகவும் அவசியமான ஊட்டச்சத்து. நாம் எடுத்துக்கொள்ளும் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டை உடம்பானது உடைத்து குளுக்கோஸாக மாற்றுகின்றது. இந்த குளுக்கோஸ் நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கின்றது. கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் சோளம், ஓட்ஸ், பீன்ஸ், வாழைப்பழம், இனிப்பு உருளைக்கிழங்கு, பீட்ரூட், தோடம்பழம், ப்ளூபெர்ரி, திராட்சை, ஆப்பிள், கொண்டக்கடலை இப்படி பல உணவுகளில் கார்போஹைட்ரேட் நிறைந்து காணப்படுகின்றது. நாம் எப்பொழுதும் கார்போஹைட்ரேட் உணவுகளுடன் நிறைய காய்கறிகளையும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதிலும் காய்கறிகளை சமைக்காமல், எண்ணெய் சேர்க்காமல் அவித்து சம்பல் செய்து சாப்பிடவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இவர்கள் ஆரோக்கியத்துக்கு உதவும். அத்துடன் விட்டமின்கள் சமைக்காத உணவில் நிறைந்து காணப்படும். மாப்பொருளை எப்பொழுதும் நாங்கள் குறைத்து கொண்டோம் என்றால் ஆரோக்கியம் நம் கையில் தான். உணவு தட்டில் ஒவ்வொரு நேரமும் மாப்பொருளை குறைவாக எடுக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களிடமும் ஒரு கேள்வி. உங்கள் ஒவ்வொரு நேர உணவு தட்டிலும் நீங்கள் என்ன உணவை கூடுதலாக எடுப்பீர்கள்? மாப்பொருளா, கார்போஹைட்ரேட்டா, அல்லது புரதமா என்றும் கேட்டபடி நான் கூடுதலாக என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கும். எப்பவும் எனக்கு 2-3 கலர் சேர்ந்த காய்கறிகள் சாப்பிடுவது மிக மிக பிடிக்கும். நான் அதை எப்போவுமே 3 நேர உணவு செய்யும் போதும் காலை உணவை நாங்கள் லேசான சாப்பாடு சாப்பிடுவோம். மற்றபடி மத்தியானம் இரவுக்கு நான் ஏதாவது காய்கறிகளை 3-4 கலர் சேர்த்து சமைப்பதில் மிக ஆர்வப்படுவேன். அது எனக்கு பிடிக்கும். உணவு தட்டை பார்க்கக்குள்ள கூட அது ஒரு சாப்பிட தூண்டக்கூடிய, ஒரு ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். நான் சோளன் சலாட் போடும்போது நீங்கள் குடமிளகாயை கலர் கலராக இருக்குது குடமிளகாய், அதை நீங்கள் வெட்டி போட்டு சின்ன சின்ன வெட்டி போட்டு சோளத்தோட சலாட் போட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கின்றது என்று. நீங்களும் உங்கள் ஆரோக்கியமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.